நான் உன் அருகிலேயேதான் இருக்கிறேன். உன்னால் என்னை உணர முடிகிறதா? ஒவ்வொரு நிமிடமும் மனதுக்குள் தவிக்கிறாய். அதற்கான தீர்வை நான் விரைவில் தருவேன். நிம்மதியாக இரு. நீ என்னுடைய பிள்ளை. ஆகையால் உனக்கு என்றுமே நான் நிரந்தர தீர்வை அளிப்பேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இன்றே முடிய போகிறது. இது சத்தியம். இல்லை என்றால் நீங்கள் என்னிடம் எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அதை நான் உடனே நிறைவேற்றாததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் என்றால் நீங்கள் கேட்பவையை நான் கொடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்களா என்று நான் சோதிக்க வேண்டும். அதை சோதிப்பதற்காக தான் உனக்கு நான் கொடுக்கும் இந்த சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீ எப்படி கையாள்கிறாய் என்பதை பார்த்து விட்டுதான் நான் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பேன். ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. என்னை நம்பு. நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். என்னை நம்பும் உன்னை கைவிடுவேனா? கலங்காமல் நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றதான் போகிறேன். அதையும் நீ கண்டு களிக்க போகிறாய். இது சத்தியம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என்பதை முதலில் உன் மனதில் நிறுத்திக்கொள் குழந்தையே. இல்லை என்றால் உன்னால் எந்த ஒரு முடிவையும் சாதகமாக எடுக்க முடியாது. நான் என்றும் உன் அருகில் உனது வீட்டிலேயே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட தேவையே இல்லை. நல்ல நேரத்திற்காக காத்திருக்கிறார். நிச்சயமாக கைகூடும். கொஞ்ச கால தாமதம் மட்டும்தான். நல்லவர்கள் அனைவரும் வாழ்வார்கள். தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சகத்தை மன்னிப்பாகவும், தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவுக்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் இல்லாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டும் பேசித்துக் கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள். நம்பிக்கையோடு செயல்படு. உன் நிழலாக நான் இருக்கும் வரை. விதியை நினைத்து மதியை மங்க விடாதே. விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகிறேன். உளறல் இல்லாமல் உறக்கம் கொள். உன் அப்பா உன் அருகில் உள்ளே. உன்னை வாழ வைக்க என்னை தேடி வரவழைத்துள்ளேன். அப்பாவை நம்பு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். பசிக்கிறது என்று உங்கள் காதில் விழுந்தால் கடவுள் உங்கள் கர்மாவை தீர்ப்பதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார் என்று பொருள்.
நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நீ உன் மனதில் என்னுடைய கோயிலுக்கு வந்து வழிபட முடியவில்லை என்று கலங்குகிறாய். இது நிரந்தரம் அல்ல, சிறிய ஓய்வுதான். இந்த ஓய்வு உனக்கு மட்டும்தான், எனக்கு அல்ல. நான் இன்னும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ என்னை சந்திக்கும் நாள் மிக விரைவில் வரும். அந்த நல்ல நாளுக்காக நீயும் நானும் காத்திருப்போம். கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. யார் உன்னை உளவுபூர்வமாக நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள். உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும். கவலை வேண்டாம். உன் கண்ணீரை துடைத்துக் கொள். கண்ணிமை போல நான் உள்ளேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவராக இருங்கள். என்னுடைய வாயில் இருந்து வந்த உறுதிமொழி என்றுமே பொய்த்து போகாது. என்னை தேடி சிரமப்படாதே. நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது ஓடோடி வந்து உன் காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றி உள்ளவர்களின் உன்னை அவமானப்படுத்தும் போது உன்னை அவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழ செய்வேன். அமுதமலை, உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதற்கேற்ற வகையில் அற்புதங்கள் நிகழும். யாருடைய பார்வைக்கு அரசனும் மாண்டியும் சமமாக தெரிகின்றானோ, யார் மான அவமானங்களை கடந்தவரோ அவரே மெய்யான குரு. உயிருள்ள ஜீவன்கள் அனைத்திலும் என்னை பார்ப்பவரையே நான் விரும்புகிறேன் என்று அறிந்து கொள்ளும். சில சமயம் நான் நாய், சில சமயம் நான் ஒரு பன்றி. பலவிதமான உருவங்களில் நான் இவ்வுலகில் உலவி வருகிறேன். என்னுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டு சங்கடங்களை நேரடியாக சந்தித்தால் எல்லா ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது. என்னுடைய நாமத்தின் சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது. பக்தர்களின் எண்ண ஓட்டங்களையும் உணர்வுகளையும் ஸ்மர்த்த சாயி மனக்கண்ணால் அறிவார். தம் பக்தர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து தாம் பக்தர்களுக்கு தான் அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவார். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். உமக்கு எல்லா மங்களங்களும் விளையும் ஐயா. கஷ்டகாலம் ஒரு மனிதனை தனக்கே அறிமுகம் செய்து வைக்கிறது. ஒரு நாளும் விடியும் பொழுது நமக்கான விடியலாக இருக்குமோ என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாய். விரைவில் உன் கர்மாக்களை துணியில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போல் எரித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்து உயர்த்துவேன்.
எவன் ஒருவன் தன் மனம் முழுவதும் என்னையே நிரப்பி என் பெயரையே சொல்கிறானோ அவனுடைய அத்தனை இஷ்டங்களையும் நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். நீ படும் துயரம், அனுபவிக்கிற மன இறுக்கமும், அழுகிற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது. இனி உன்னை அளவு கடந்து நேசிக்க போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கேடு பலன்களை மாற்றி அமைக்க போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு. உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும். வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டம் இடு. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்க்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்கல்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்க போகிறாய். உன்னை இழந்தவர்களுக்கும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களுக்கும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், விலக நினைக்கவும் மாட்டேன். ஏனென்றால் தன்னுடைய தாய் தன் குழந்தையை விட்டு என்றும் பெரிய வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். அப்படி நினைக்கிறவள் தாயாக இருக்க மாட்டாள். அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் நிச்சயமாக ஒரு பரிபூரண தாய்தான் என் குழந்தைக்கென்று. அச்சம் உயிரை குடிக்கும், அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாதை தேடும். இதனால் நாம் ஜெயித்து விடுவோம். இதுதான் இந்த உலகத்தின் நியதி. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள என் பிள்ளைக்கு நான் சிறிது கூட உதவி செய்ய மாட்டேனா? நிச்சயம் என்னுடைய உதவி கிடைக்கும். நான் என்னுடைய பிள்ளை என்று நினைத்தால் மட்டும் போதாது. நீங்களும் என் மீது சற்று நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் இன்று எதுவும் இல்லை. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி இருக்கையில் நம்பிக்கை தளராமல் என்னை நாள்தோறும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை கேட்க சச்சரிதத்தை படியுங்கள். சச்சரிதம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் படிப்பேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நான் படிப்பேன், உங்கள் அருகில் உட்கார்ந்து கொண்டு. இது என்னுடைய சத்தியமான வாக்கு, என்றும் தப்பாது. என்னுடைய பக்தனை மரண பிடியில் இருந்தும் நான் இழுத்து காப்பேன். அதுதான். ஆனால் என்னை நாடினால் மட்டுமே என்னால் அதை செய்ய முடியும். இன்பமோ துன்பமோ அனைத்தையும் தக்க அளவில் எடுத்துக்கொள். எதையும் சார்ந்து இருக்காதே. என் வார்த்தைகளை ஊன்றி கவனி. என் நாமத்தை நாள்தோறும் ஜபித்துக் கொண்டே இரு. இல்லையேனே முடிந்த அளவு மனதில் நினைத்துக் கொண்டே இரு. அப்பொழுதுதான் நான் உன் அருகில் வருவதற்கு நீ எனக்கு கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். இவை அனைத்தும் உன்னால் மட்டுமே முடியும். உன்னுடைய பிரச்சனையை முடிக்க உன்னுடைய கையில் சாவி இருக்கிறது என்றால் அந்த சாவியை எப்படி அந்த பூட்டில் இட வேண்டும் என்பதற்கு ஊன்றுகோலாக இருப்பது நான். அப்படி இருக்கையில் இதில் என்னுடைய ஒத்துழைப்பும் வேண்டும், உன்னுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக வேண்டும்.
இவை அனைத்தும் என் கையில் இல்லை, நம் கையில் தான் இருக்கிறது. நாம் இணைந்து போராட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையை கண்டு ஓடாதே. எதுவாக இருந்தாலும் என்னை மனதில் நினைத்துக் கொண்டு அவர்களிடம் மெதுவாக எடுத்து கூறி புரியவை. அன்பினால் மாறாதவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகமே அன்பால் நிறைந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யார் உங்களுக்கு எந்த கெட்டுதல் வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் நல்லது மட்டும் செய்யுங்கள். பிறருக்கு நல்லவை மட்டும் கருதுங்கள். அதுவே போதும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.